அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு லட்சியத்தோடு தான் பயணிச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த லட்சியத்தை எல்லாருமே அடைஞ்சிடுறாங்களான்னா கிடையாது. அவ்வாறு அவங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போதே ஒரு தொய்வு ஏற்படுவது உண்டு. அது ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா நிறைய நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் உணராமல் அதை நழுவ விட்டுடுறோம். அதை உணர்த்தும் வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். This video is sponsored by Buy More Tea Shopping. Buy More Tea Shopping is one of the online shopping app. ஒரு காலத்தில் மண்ணை விற்கும் ஒரு தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவருடைய தொழில் என்னென்னா, தினமும் மண்ணை தோண்டி அந்த தான் வளர்க்கும் கழுதை மேலே வைத்து நகர்ப்பகுதிக்கு சென்று அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அந்த மண்ணை விற்று அதில் கிடைக்கிற பணத்தின் மூலிமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஒரு நாள் அந்த தொழிலாளி தான் அன்னைக்கு விற்கிறதுக்கு தேவையான மண்ணை தோண்டிகிட்ருக்காரு. தோண்டும் போது ஏதோ ஒரு தடைப்படுது. என்னடா இது, ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறாரு. மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தா அங்கே ஒரு ஜொலிக்கிற வைரக்கல் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த தொழிலாளிக்கு அது வைரக்கல்லுன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஜொலிக்கிற கல் இருக்குது, அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சி அதை தன்னுடைய கழுத்தில் கட்டி விடுறாரு. அந்த தொழிலாளி இப்போ அந்த கழுதையை கூட்டிக்கிட்டு நகர்பகுதிக்கு தன்னுடைய தொழிலுக்காக மண்ணை விற்கிறதுக்காக போகிறார். இப்போ இந்த கழுதையோட இந்த தொழிலாளர் அந்த நகர்பகுதியை அடைகிறார். அப்படி நகர்பகுதி அடையும் நேரத்தில் ஒரு கடைக்காரர் அந்த கழுதையின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் அந்த ஜொலிக்கும் கல்லை பார்க்குறார். பார்த்த உடனே இந்த கடைக்காரருக்கு அந்த வைரக்கல் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே அந்த தொழிலாளியை பார்த்து, எனக்கு இதை நீங்கள் விற்க முடியுமா, நான் உங்களுக்கு 5 வெள்ளி நாணயங்களை கொடுக்குறேன், எனக்கு இந்த கல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு கேட்குறாரு. இதை கேட்ட இந்த தொழிலாளிக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுது. பரவாயில்லையே, சும்மா இருக்கிற கல்லுக்கு 5 வெள்ளி நாணயங்களை கொடுக்குறேன்னு சொல்கிறாரேன்னு சொல்லி இவரும் மகிழ்ச்சியாக அந்த கல்லை எடுத்து அந்த கடைக்காரருக்கு கொடுத்து தனக்கு சேர வேண்டிய 5 வெள்ளி நாணயங்களை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்புகிறாரு. அந்த வைரக்கல்லை வாங்கிய கடைக்காரரோ அதை உடனே தன்னுடைய கடையில் இருக்கும் எடை போடுகின்ற அந்த தராசில் கட்டி விடுறாரு. ஆனால் இந்த கடைக்காரருக்குமே அந்த கல் வைரக்கல்லுன்னு தெரியாது. ஏதோ ஜொலிக்கிற கல் ரொம்பவே அழகாக இருக்குன்னு அதை கட்டி விடுறாரு. சில நாட்கள் இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு நகை கடைக்காரர் இந்த கடைக்கு வரார். அவர் கண்ணில் இந்த வைரக்கல் படுது. இதை பார்த்த உடனே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இது வைரக்கல் தான்ட்டு. ஆனால் இருந்தாலும் அந்த கடைக்காரர்கிட்ட, எனக்கு இந்த கல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இது எனக்கு விலைக்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். இதை கேட்ட இந்த கடைக்காரர், சரி நான் உங்களுக்கு கொடுக்க தயார், ஆனால் நீங்கள் அதுக்காக 10 வெள்ளி நாணயங்களை எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த கல்லை ஒப்படைக்க முடியும்னு சொல்கிறார். இதை கேட்ட இந்த நகைக்கடைக்காரருக்கு ரொம்பவே பேராசை இருந்ததுனால, என்னால் 10 வெள்ளி நாணயங்கள்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கு ஒரு 7 வெள்ளி நாணயங்களோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கடைக்காரருக்கு அதில் விருப்பம் இல்லை. இல்லைங்க, நீங்கள் 10 வெள்ளி நாணயம் கொடுக்கறது இருந்தால் நான் இந்த கல்லை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். சரின்னு இவரும் மனசுக்குள்ளே நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்தால் இந்த கல்லை அவர் கொடுத்துருவார் அதே 7 வெள்ளி நாணயத்துக்குன்னு நினச்சிக்கிட்டு வீடை திரும்புகிறார். பிறகு இன்னும் சில மணி நேரங்களிலே இன்னொரு நபர் இந்த கடைக்கு வராரு. அவருக்கும் இந்த வைரக்கல் ரொம்பவே பிடிச்சு போகுது. அவரும் இந்த கடைக்காரர்கிட்ட, எனக்கு இந்த கல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் விற்க முடியுமான்னு கேட்குறார். அதற்கு இந்த கடைக்காரர் 10 நாணயங்களை கொடுத்தா உங்களுக்கு இந்த கல்லை கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். இதை கேட்ட அந்த நபரும் மிகவும் பிடிச்சிருந்ததுனால அந்த 10 நாணயத்தை கொடுத்து அந்த கல்லை வாங்கிட்டு போகிறார். இப்போ மறுநாள் இந்த நகைக்கடைக்காரர் இந்த கடைக்கு வரார் அந்த வைரக்கல்லை வாங்கிறதுக்காக. இப்போ பார்த்தா அந்த கல் அங்கே இல்லை. உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அந்த கடைக்காரரை பார்த்து கேட்குறாரு, இங்கிருந்த வைரக்கல் என்ன ஆச்சு, நான் வாங்கலான்னு வந்தனே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லைங்க, அது வேற ஒரு நபர் வந்தார், அவர் அதே 10 வெள்ளி நாணயங்கள் கொடுத்து நான் சொன்ன விலைக்கே வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறார். இதை கேட்ட இந்த நகைக்கடைக்காரருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. நீ என்ன முட்டாளா, அது என்ன விலை தெரியுமா, அது 1000 தங்க நாணயங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய வைரக்கல், அது தெரியாமல் நீ வெறும் 10 வெள்ளி நாணயத்துக்கு வித்துட்டியே அப்படின்னு கோவப்படுறார். இதை கேட்ட கடைக்காரருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார். ஆனாலும் சிறிது நேரம் சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை கேட்குறார்,
நான் தான் முட்டாள், எனக்கு தான் அது வைரக்கல்லுன்னு தெரியாமல் போச்சு. ஆனால் நீங்கள் வைரக்கல்லுன்னு தெரிஞ்சிருந்தோம் வெறும் 3 வெள்ளி நாணயம் அதிகமாக கேட்டதுனால அது முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்காமல் வாய்ப்பை விட்டுட்டீங்களே. இப்போ சொல்லுங்க, நீங்கள் முட்டாளா இல்லை நான் முட்டாளா அப்படின்னு கேட்குறார். இதை கேட்ட இந்த நகைக்கடைக்காரர் தான் ஒரு முட்டாள், தனக்கு வந்த நல்ல ஒரு வாய்ப்பை இழந்துட்டுமேனு வருத்தத்துக்குள்ளாகி வீடு திரும்புகிறாரு. இந்த கதையில் இருக்கிற மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளும் நம்ம லட்சியத்தை நோக்கி பயணிக்கும்போது ரொம்பவே ஆசையோடவும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, அதில் நம்ம சாதிச்சிட மாட்டோமான்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய நேரங்களில் இந்த கடைக்காரருக்கு எப்படி அது ஒரு வைரக்கல்லு தான் தெரிஞ்சிருந்தும் அதை உடனே வாங்கிடணும், இதை விட்டால் நம்மளுக்கு திரும்பி கிடைக்காதுன்றதை உணராததுனால அவர் அந்த வாய்ப்பை இழந்துட்டார். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம அதை உணரதே இல்லை. இந்த கதை நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்துது. என்னென்னா, நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் ரொம்ப பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது, எதையும் தள்ளியும் போடக்கூடாது. நமக்கு வரும் வாய்ப்பை உணர்ந்து அதை நம் இலக்கை அடைய பயன்படுத்திக்கணும். இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.